கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மாலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் எஸ்ஐஏஜி சபை, சோழவரம் வில்லேஜ், வெள்ளூர் தாலுக். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால், யூடியூபில் தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்தால் ஏராளம் செய்திகள் இருக்கலாம். ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியங்கள். இந்த கடைசி நாளில் எழுப்பதை நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டுமானால், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், ஊழியம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். நான் இன்றைக்கு வரைபடத்தின் மூலமாக சத்தியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். இது முதலாக இன்றைக்கு தான் முதலாக இப்படி வரைபடத்தின் மூலமாக நான் சுவிசேஷத்தை, சத்தியத்தை சொல்லுகிற முதல் டைம். அதனால் இந்த செய்தியை தயவாய் முழுமையாக கேளுங்கள். இடைவிடாமல் இதை முழுமையாக கேட்கும்போது தான் நீங்கள் மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த செய்திக்கு ஆதாரமாக காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். இதில் இயேசு செய்த அற்புதங்கள் கிட்டத்தட்ட 44 அற்புதங்கள் இருக்கிறது. 44 அற்புதங்களையும் நாம் தியானிக்கலாம். ஏற்கனவே அநேக அற்புதங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். இயேசு செய்த அற்புதங்களை நீங்கள் போய் ஃபேஸ்புக்கில் போய் துளசிராமன் தாமஸ் என்று நீங்கள் சர்ச் செய்தால் அதில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துதல், அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 36 நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அதுக்கு மேலே அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது பலத்த சுயல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்பொழுது பலத்த சுயல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் இயேசு அமைதல் படுத்தினார். புயல் காற்றை, அலையை அவர் அமைதல் படுத்தினார் என்று இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் படைத்தவராக இருந்தார். இங்க பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த படத்தில் பாருங்கள். முதல் படம், இதுல உள்ள முதல் வட்டம், இது பூமி மண்டலம். இந்த பூமி மண்டலத்தில் இது பூமி காண்கிற மண்டலம். இதில் தான் சமுத்திரம் இருக்குது. இந்த பூமியில் சமுத்திரம் இருக்குது. இந்த 2வது வட்டத்தில் இது பிசாசின் மண்டலம், 2ஆம் வானம், ஆவி மண்டலம், பிசாசின் மண்டலம். இது காணாத உலகம். இது பூமி காண்கிற உலகம். இதுக்கு மேலே தான் பரலோக மண்டலம். இது 3வது வட்டத்தில் பரலோக மண்டலம் இருக்கிறத பார்க்குறோம். பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்க, முதல்ல பூமி,
இந்த பூமி மண்டலத்தில் இந்த சமுத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க? பிரயாணம் போகிறாங்க. இது மேலே வந்து என்னது? ஆவி மண்டலம். வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்குது. இது வந்து காணாத உலகம். அதுக்கு மேலே பரலோக மண்டலம், அங்கே தேவ தூதர்கள் உலாவுகிற அந்த அந்த மண்டலம். அப்போது இந்த பூமி மண்டலத்தில் தான் புயலும் காற்று. இந்த பூமி மண்டலத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னா பாருங்க, இதுதான் இது பூமி உலகம், காண்கிற உலகம். சமுத்திரத்தை பார்க்கணும், மலைகளை பார்க்கணும், இயற்கை மரம் செடி கொடிகளை பார்க்கணும், மிருகங்களை பார்க்கணும், காடு மலைகள் எல்லாவற்றையும் பார்க்கணும். இது வந்து காண்கிற உலகம், பூமி உலகம். இதுக்கு மேலே இருக்குது பாருங்க, இதுதான் பிசாசின் மண்டலம், காணாத உலகம், வான மண்டலம். இது அதுக்கு மேலே இருக்கு பாரு, இது வந்து பரலோக மண்டலம், இதுவும் காணாத உலகம். அப்போது இந்த பிசாசின் மண்டலமும் இந்த பரலோக மண்டலமும் இந்த பூமி காண்கிற இந்த உலகத்தில் இணைந்திருக்கிறது. இது பாரு, இதுதான் ஆவி மண்டலம். இந்த கை இப்படி தூக்குறோம் பாருங்க, இது ஒரு ஆவி மண்டலம். இந்த ஆவி மண்டல இந்த பூமி மண்டலத்தில் இந்த பாதாள மண்டலமும் பரலோக மண்டலமும் இணைந்திருக்கிறது. தேவ தூதர்களும் பசுத்தாவியா இங்கே தான் இருக்கிற அசுத்தாவிகளும் பிசாசின் சேனைக்கும் இந்த பூமி மண்டலத்தில் தான் இருக்குது. அப்போது அது அந்த படம் விளக்குற மாதிரி ஒரு படம் பார்க்குற பாருங்க. இது பாருங்க, இது வந்து பரலோக மண்டலம், இது வந்து பிசாசின் மண்டலம். இது பிசாசின் மண்டலமும் இந்த பரலோக மண்டலம் இந்த பூமியில் இணைந்திருக்கிறது. பிசாசின் ராஜ்யமும் இந்த பூமியில் இருக்குது, பாதாள பரலோக ராஜ்யமும் இந்த பூமியில் இருக்குது. பரலோக ராஜ்யத்துக்கு அதிபதி தேவன், இந்த பாதாள ராஜ்ய அதிபதி சாத்தான். அப்போது இந்த பூமி மண்டலத்தில் இந்த பரலோக மண்டலமும் இந்த பாதாள மண்டலமும் காணக்கூடாத உலகம் அசுத்தாவிகளும் இங்கே இந்த பூமி மண்டலத்தில் இங்கே கிரியை செய்கிறத பார்க்குறோம். அதனால் அன்பானவர்களே, இப்போது பூமியில் சமுத்திரத்தில் என்ன சமுத்திரத்தில் போகிறாங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35. அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதில் மேல் மோதிற்று. அப்போது இந்த காணாத மண்டலம், இந்த பிசாசின் மண்டலம் இந்த பூலோகத்தில் இருக்கிற மனிதனோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையற்று போன போது அவன் பிசாசின் மண்டலத்தோடு கூட இணைக்கப்படுகிறான். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் என்றைக்கு அந்த தேவன் வேண்டாம் என்று விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷித்தார்களோ அப்போதே பிசாசோடு கூட பாதாள மண்டலத்தோடு கூட அவர்கள் இணைக்கப்பட்டார்கள். பாருங்க, இந்த ரெண்டாவது வட்டம் பிசாசின் மண்டலம், காணாத உலகம். இந்த ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். அப்போ தேவனோடு இருக்கிற இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளை தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி அவர்களை ஜீவ சுவாசத்தை ஊதி அவர்கள் ஜீவ ஆத்மாவானார்கள். ஜீவனுள்ள தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வரைக்கும் அவர்கள் அந்த ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருந்தது. ஆனால் தோட்டத்தின் நடுவிலே அங்கே சாத்தான் இருக்கிறான். அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அதை பறிக்காதே, அதை புஷிக்காதே, அதை புஷிக்கும் நாளிலே நீ ஷாகவே ஷாவாயின்னு சொன்னார். ஆனால் அந்த ஏவாள் என்ன பண்ணா, ஒரு நாள் அந்த பிசாசின் வார்த்தையை கேட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புஷிக்கும் போது அவள் பிசாசோடு கூட அவள் இணைக்கப்படுகிறாள். இந்த பிசாசின் மண்டலத்தோடு கூட இணைக்கப்படும் போது இந்த பரலோக மண்டலத்தோடு இருந்த அந்த பிதாவோடு கூட இருந்த இணைப்பு அங்கே துண்டிக்கப்பட்டு அந்த பிசாசின் மண்டலம் அந்த ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் போது ஷாகவே ஷாவாய். அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளிருந்து இந்த உலகத்தில் 800 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ இந்த பூமியில் இயேசு என்ன பண்ணுறாரு, மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அப்போது
அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிறுவ அலைகள் அதன் மேல் மூடிட்டு கப்பலின் பின்னீரில் அவள் தலையணையை வைத்து நிதிரையாயிருந்தார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து, அப்போ 12 சீஷர்களும் அந்த இயேசு அந்த படகுல அந்த பூமியில நம்ம காண்கிற உலகத்தில் அந்த அந்த கடலில் போகும்போது இந்த இந்த உலகத்தின் அதிபதி பிசாசுக்கு இந்த உலகத்திலே அதிகாரம் இருக்குது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. அவன் இயற்கையை ஆளுகை செய்கிறான், சமுத்திரத்தை ஆளுகை செய்கிறான், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறான். அதுக்கு மூல காரணம் மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் இந்த பிசாசின் மண்டலத்தோடு கூட அவன் இணைக்கப்பட்டிருக்கான். எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான். இந்த பரலோக மண்டலத்தோடு கூட துண்டிக்கப்பட்டிருக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். அப்போ பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டா. அப்போ ரெண்டாம் அந்த டார்க் இந்த ரெண்டாவது மண்டலம், காணாத உலகம், இந்த பிசாசின் மண்டலத்தோடு கூட இந்த பூமியில மனிதர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் அந்த மனிதர்கள் வழியாக அங்கே புயல்களும் காற்றுகளும் கொந்தளிப்புகளும் வருகிறது அந்த சமுத்திரத்தில். நல்லா கவனிங்க. இயேசுவும் 12 சீஷர்களும் அந்த படகுல போகிறாங்க. இயேசு இந்த ரெண்டாம் மண்டல வான மண்டலத்தில் பொல்லாதாவி துரைத்த அந்தகார லோகாதிபதி அவருக்கு சுத்தமாக கனெக்ஷனே கிடையாது. இயேசுக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசு பரலோக மண்டலத்தில் தான் இணைப்பாக்குறாரு. ஏன்னா இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமோ இருக்கிறேன்னு சொன்னார். இயேசு சொன்னார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இயேசு ஒரு ஜீவ சஞ்சாரி. அவருக்கு இந்த ரெண்டாவது மான மண்டல பிசாசின் மண்டலத்தோடு தொடர்பே கிடையாது இயேசுக்கு. அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? பரலோக மண்டலத்தில் பிதாவோடு கூட இணைப்பில் இருக்கிறாரு. இந்த சீசர்கள் யார்? சீசர் இயேசு போல மாட்டாங்களா? ஒரு 100க்கு 100 இயேசு போல மாட்டாங்களா? அவர்கள் பல விதத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் ஆதாமுக்குள்ளே பிறந்து அவர்களை ஊழியத்துக்கு அவரை ட்ரெயின் பண்ணுறதுக்காக கூட்டும் போகிறாங்க. அப்போது அங்கே காற்றும் புயலும் அலை மோதும் போது அந்த சீசர்கள் சொல்கிறாங்க, அப்போது பலத்த சுழல் காற்று படகு அலைகள் அதுமேல் போது கப்பலின் பின்னணியில் அவர்கள் தலையணையை வைத்து நிதிரையாதார். அவர்கள் அவர் எழுப்பு, போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? சீரியஸாக பயங்கர புயல், பயங்கர அலை, முழுகி ஆல் க்ளோஸு, அந்த படகோடு கூட முழுகிறதுக்கு தான் அந்த பிசாசு அங்கே கிரியை செய்துவார். ஆனால் இயேசு கப்பலணியில் தலையணை வச்சு நிம்மதியாக தூங்குறார். ஏன்னா அவர் ஒரு ஜீவன். அவருக்கு தெரியும். அவர் என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னார்னாக்கா அவர் சொன்னது கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் சீஷர்கள் இயேசு போல் ஒன்றும் மாறல, அறகுறையாக தாங்கிறாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனிகள் இருக்கும்போது அங்கே பிசாசுக்கு இடம் கிடைக்குது. பிசாசுன்னா அது ரெண்டாம் வானத்தில் இருக்குது. அந்த வானம் மட்டும் பொல்லாதாவின் சேனைகள் அங்கே என்ன பண்ணுது? புயலையும் காட்சி அங்கே உண்டாக்கி அந்த படகை நிரப்ப பார்க்குது. அப்போது இயேசு என்ன பண்ணுறாரு? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இடையாதே அமைதலாயிரு என்றார். காற்றை பார்த்து அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்போ என்ன பண்ணணும்? இயேசு என்ன பண்ணார்? அவர் பாவ பரிகாரி, சாப பரிகாரி, தரித்திர பரிகாரி, மரண பரிகாரி, பாதாளத்துக்கு பரிகாரி. இயேசு அங்கே இருக்கிற 12 சீஷர்களுக்கும் அவர்களை பரலோக மண்டலத்தோடு கூட இணைக்கணும். அவங்க பயத்தில் இருக்கிறாங்க, அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க. இயேசு என்ன சொல்கிறார்? அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்ன்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாத போச்சு? ஏன் ஜீவனுக்குள்ளே ஏன் இல்லை? நன்மை தீமை அறியத்தக்க அந்த வட்டத்துக்குள்ளே வரும்போதே பயம் வந்துடும், அவிசுவாசம் வந்துடும். உடனே வானம் மட்டும் பொல்லாத ஆபிஷேனிக்கு அங்கே வகை கிடைக்குது. உடனே அங்கே புயலும் காட்டி உண்டாக்குறான். ஆனால் இயேசு ஜீவ மண்டலம், பரலோக மண்டலத்தோடு கூட, இந்த பரலோக மண்டலத்தோடு கூட அவர் இணைப்பாக இருக்கிறார். இந்த பூமியில தான் கப்பல் படகு போகுது. அதில் இயேசு பரலோகம், அவர் ஒரு ஜீவன். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். என் பிதா ஜீவகுமார்னு ஜீவனோட ஒரு அருள் செய்திருக்கிறார். ஜீவனா காட் கையில் தேவரகமான ஒரு வாழ்க்கை. அதனால தான் அவர் நிம்மதியாக படகுல வச்சு தூங்குறாரு. அவருக்கு ஒரு சனலமும் இல்லை. ஆனால் சீசர்கள் பயப்படுகிறார்கள். ஏன்னா ரெண்டாவது மண்டலம், வான மண்டலத்தோடு கூட
பலவிதமான பயங்கள், அவிசுவாசம், அவநம்பிக்கை இருக்கும்போது இந்த வான மண்டலங்கள்ல இருக்கிற இந்த காணாத உலகத்தில் இந்த பூமி மண்டலத்தில் இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அங்கே புயலையும் காட்டி அந்த அந்த ஸ்பாட்டில் அங்கே உண்டாக்குறத பார்க்குறோம். ஆன்மாவில் இயேசு எழுந்தார். அல்லேலூயா. இயேசுனா ஜீவன் அர்த்தம். பரலோகத்தோடு தொடர்புடையவர். 2ஆம் வானத்துக்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாது. பிசாசு மண்டலத்துக்கும் அவருக்கு தொடர்பே கிடையாது. அப்போ இயேசு என்ன பண்ணியிருப்பார்? 12 பேருக்கும் அவங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும். ஜீவ மார்க்க ஜீவனுக்குள்ளே கொண்டு வரணும். பயம், கவலை, அவிசுவாசத்தெல்லாம் சிதறடிக்கணும். அவன் மேலே நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த 12 பேரையும் இயேசு தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கும்போது உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. பாவம் பரிகரிக்கப்பட்டா புயலும் காற்றும் அலைகளும் அப்படியே அமர்ந்து மிகுந்த அமைதல் ஆகிவிடும். இயேசு எழுந்த உடனே இதான் செய்தார். அதான் விசுவாசம். விசுவாசம் என்னது? இயேசு தான் விசுவாசம். இயேசு ஒரு ஜீவன். அவர் பாவம் டு மரணத்துக்கு பரிகாரம், பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம் பண்ணால் புயலும் காற்றும் நியாயப்படி அடங்கியே ஆகணும். அதனால் இயேசு என்ன பண்ணுறாரு? இந்த பிசாசின் மண்டலத்தோடு கூட மனிதர்கள் இணைப்பாக இருக்கிறதுனாலே, சமுதாயங்கள், பட்டணங்கள், தேசங்கள் இணைப்பாக இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் இங்கே சமுத்திரத்தில் புயல் காற்று, இங்கே குடும்பத்தில் நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்க, நீங்கள் குடும்பம் ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தில் நீங்கள் ஒரு படகு, உங்கள் பிள்ளைங்க ஒரு குடும்பம், ஒரு குடும்பம் ஒரு சமுத்திரமோ, இந்த உலகம் ஒரு சமுத்திரம், படகு ஒரு குடும்பம். இப்போ குடும்பமாகிய உங்கள் படகில் நீங்கள் தலைவர் கணவனாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவி, உங்கள் 6 பிள்ளைங்களாக. இந்த கணவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு? இந்த பிசாசின் மண்டல் பாவத்துக்கு மரித்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறார்? நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷாகவே ஆதாமுக்குள்ளே பிறந்தவர் இப்போ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கொண்ட உடனே அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த தண்ணிக்குள்ளே முழுக்கும்போது பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிடித்து கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுறார். பரலோக மண்டலத்தோடு கூட அவருக்கு இணைப்பு உண்டாகுது. அதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போது பாவத்துக்கு மறிச்சிட்டாரு. 2ஆம் வானத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ பாவத்துக்கு மறிச்சிருக்கிறாரு. இப்போ கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்போது பரலோக மண்டலத்தோடு கூட அவருக்கு தொடர்பு உண்டாயிருக்கிறது. அப்போது இயேசுவாகி அந்த ஜீவன், பரிபூர்ண ஜீவன் அவருக்குள்ள இருக்கிறதுனால இப்போ மனைவி ரட்சிக்கப்படல, பிள்ளைங்க ஆதாம் வழியாக பிறந்திருக்குங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கு நாளிலே ஷாகவே ஷாவாய். அப்போது மனைவி, பிள்ளைங்க ஒரு 4 பெண் பிள்ளைங்க, 2 ஆண் பிள்ளைங்க இருக்காங்க வச்சுக்கோங்க. மொத்தம் 6, அது 1 7. இவர் மட்டும் இயேசு ஏற்றுக்கிட்டார். இவர் குட்டி இயேசுவாகிறார் அந்த குடும்பத்தில். இப்போது அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷாகவே ஷாவாய். இந்த 2வது மண்டலத்தில் இந்த 2வது மண்டலங்கிறது பாருங்க, இந்த டார்க்கு, இந்த பிசாசின் மண்டலத்தோடு கூட இருந்திருக்க அந்த 6 பிள்ளைகளுடைய அந்த பாவம் மரணத்தை பாவத்தில் கருது பிறந்தனால பிசாசுகள் உள்ள பலவிதமான வியாதிகள், வறுமைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், பலவிதமான புயல் இருக்குது குடும்பத்தில். படகாம் குடும்பத்தில், உலகமாம் சமுத்திரத்தில் என்னது பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் இயேசுவை போல செயல்பட வேண்டும். இயேசு என்ன பண்ணார்? பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் மனுஷன். அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடுக்க 2ஆம் வானத்தில் வானம் மண்டலத்துக்கு பொல்லாதான் விஷயம் துறை அந்தகார லோகாதிபதியிலேருந்து இடங்க இங்கே வந்து புயலையும் காற்றையும் உண்டாக்குறான் காண்கிற உலகத்தில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டவனா யார்? பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறவன், சாபத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கு பிசாசுக்கு பரிகாரம் பண்ணுறவன், தரித்திரத்துக்கு பரிகாரம் பண்ணுறவன், வியாதிக்கு பரிகாரம் பண்ணுறவன். அப்போது இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் நீ ஒரு ஆசாரியன், பாவ பரிகரிக்கிற ஒரு ஆசாரியன், நீ ஒரு ராஜா, நீ ஆளுகை செய்யணும். நீ பரலோக மண்டலத்தோடு கூட என்ன பண்ணிக்கிற? இணைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த பரலோக மண்டலத்தோடு கூட இணைப்பு இருக்குது. நீ இந்த டார்க்கு, இந்த பிசாசின் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு மறித்து நீ ஞானஸ்தானம் எடுத்து ஜலத்திலிருந்து ஏறினவுடனே கிறிஸ்துவோடு கூட நீ இணைக்கப்பட்டாய். அப்போ கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தால் பிதா குமார் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவ சரீரம், ஜீவரத்தம், அவர் அப்பத்தையும் திராட்சை சத்தியம் பானம் இருக்கு. திருவந்திரில சாப்பிட்டுருக்கேன். இயேசு சரி, இயேசு ரத்தம். அந்த இயேசு ஒரு ஜீவ சரீரம், ஒரு ஜீவ ரத்தம், அவர் ஒரு ஜீவ வார்த்தை. அந்த இயேசுனா ஒரு பிரதான கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உயிரத்தோடு முழாத்ம முழுபலத்தோடு அன்பு கூறுவாயாக. அதுக்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கட்டளை, உன்னிடத்தில் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். பிறன்னா ஆதாம்லேருந்து 2ஆம் இருக்க வரைக்கும், பரன்னா பரலோகம், பிறன்னா பூலோகம். அந்த இயேசு அன்பு, இயேசு ஜீவ சரீரம், ஜீவரத்தம், அதான் இயேசுவை தந்தில் அன்பு கொண்டது. அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு நீ அன்பு கொண்டுட்டீனாக்கா
இந்த 2ஆம் மண்டலத்தை நீ கடக்கிற. இந்த 2ஆம் மண்டலத்துக்கும் இந்த பிசாசின் மண்டலத்துக்கும் உனக்கும் கட்டப்பு அங்கே அங்கே தடை உண்டா, அது 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 நீக்கப்பட்டு நீ பரலோக மண்டலத்தோடு கூட இணைக்கப்படுகிறாய். இங்கே பாருங்க, நீங்கள் பிரதான கற்பனையை கைக்கொள்ளாத ஒரு கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னாக்கா, ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருவுக்கு 2 பேர் கசப்பு, அரசியல்வாதிங்க மேலே கசப்பு, பேர் ஊழிக்காரு, விசுவாசி, உங்கள் மாமியார் மேலே கசப்பு, அங்கே கசப்பு, பகை, வெறுப்பு, இப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா உனக்கு 2ஆம் வானத்திலிருந்து வானமண்டல் பொல்லாத ஆவின் சேனைகளோடு கூட உனக்கு இணைப்பு உண்டாகி அதன் மூலமாக உன் தனிப்பட்ட வாழ்க்கையும் சேதமடையும், உன் குடும்பமும் சேதம், உன் வியாபாரம், உன் தொழில் எல்லாமே சேதமடையும். அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த 2ஆம் மண்டலம் பிசாசின் மண்டலம், அந்த டார்க் இருக்கு, இந்த 2ஆம் மண்டலத்தில் முற்றிலுமாக நீ விடுதலை ஆகணும்னா நீ பிரதான கற்பனையை கைக்கொள்ள. என்ன பிரதான கற்பனை? அந்த பிரதான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு பிதாவாகிய இயேசுவை தந்துள் இயேசு சாமிடவாக துருத்தி அன்பு கொண்டிருக்காரு. அவர் முந்தி அன்பு கொண்டபடினால் நீ பிந்தி அவரிடத்தில் அன்பு கூறணும். 1 நாள் 2 நாள் இல்லை, ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்திலேயே மாதம் 365 நாளும் கிறிஸ்து இயேசு சாமண்ட வாக்குத்தத்தத்தில் பிதா குமார் பசுத்தாகி அதுக்கு ஒப்பாக 2ஆவது உன்னிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்புறம் மனைவி, பிள்ளை, பட்டணத்தை, குடும்பத்தை, முழு உலகத்தை அன்பு. என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அந்த இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை. அப்போ பரலோகம், பிறன்னா பூலோகம். பரலோக தேவனோடும் பூலோக மாம்சமானி அவர் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தில் இயேசுவை படி இயேசு ஜீவ சரஞ்சீவரன் தேவி நீதி தூயத்தில் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தில் கொடுத்து அன்பு கூறும்போது இப்போது வானம் மண்டல பொல்லாதாவின் சேனைகள் துறைத்தனங்களோடு கூட உனக்கு இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. பரலோகத்தோடு கூட இணைப்பு உண்டாகிறது. அந்த பிரதான கற்பனையில் நீ நிலைத்திருக்கும் போது தேவதூதர் பணிவிடை உண்டாகிறது. இப்போது காற்று அலைகள் எல்லாம் அடங்குகிறது. அல்லேலூயா. பிசாசு தேவதூதர்கள் வருகிறார்கள், புயலையும் காற்றையும் அபைதல் படுத்துகிறார்கள். அதனால் அன்பானவர்களே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டு, இயேசு யார்? ஜீவன். முழு உலகத்திலும் எல்லாரும் ஆதாம் வழியாக பிறந்து வந்தாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். படித்தவன் படிக்காதவன், உழைந்தவன் தாய்ந்த, ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், அரசியல்வாதி, நாட்டுவாசி காட்டுவாசி எல்லாம் ஆதாம் வழியாய் பிறந்தவது. வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனதுனால்தான் பூமியில் இந்த காண்கிற உலகத்தில் எல்லா மனிதர்களும் இந்த 2ஆம் மண்டலம் பிசாசின் மண்டலத்தோடு கூட. இதுக்கு என்ன ஆதாரம்? இதெல்லாம் வசனம் இருக்கு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-19 இது பாருங்க. இந்த டார்க்கு, இந்த பரலோக மண்டலமும் இந்த பிசாசின் மண்டலமும் இந்த பரலோக மண்டலமும் இந்த வானம் மண்டல பொருளாதார துறை பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்குள்ளே இணைந்து கலந்து கிடக்கிறது. இந்த பூமியில் பிசாசின் ராஜ்யம் இருக்குது, தேவனுடைய ராஜ்யமும் இருக்குது. நீ கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு பிரதான கற்பனை கை கொண்டா பரலோக மண்டலத்தோடு கூட நீ இணைக்கப்படுற. பிரதான கற்பனை கை முழு உலகம் ஒரு ஆள் மேலே கசப்பு பார்க்க வச்சா கூட பிசாசின் ஆவி தான் உனக்குள்ளே வரும். வானம் பிசாசுடைய ஆவிக்கு அங்கே இடம் கடிச்சு உள்ளே வந்து இல்லாத சேதத்தை உண்டு பண்ணும். அதனால தான் பிரதான கற்பனை தான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அதுக்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் பாட்டு, உன்னிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. என் அன்பு? கிறிஸ்துவின் அன்பு, மனித அன்பு கிடையாது. அந்த இயேசு அன்பு இயேசு சாமட வாங்கி குத்து தீர்த்துச்சு உனக்கு கல்வாரி சிலுவையில். அதை போய் பிதாவாகி தேவனுக்கு கொடுத்து அன்பு, அதுக்கொப்பா முழு உலகத்துக்கு அன்பு கூறும்போது நீ 2ஆம் வானத்தில் இந்த பூமியில் பாதாள ராஜ்யத்து துண்டிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தோடு இணைக்கப்படுற. எப்படி? ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்திலேயே மாதம் 360 கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படணும். குடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறது போல ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். புரியுதா பிரிமாடில? அப்போ நீ என்ன பண்ணணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோக மண்டலத்தோடு கூட இணைக்கப்படுகிறாய். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? பிதாவோடு கூட இருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கணும். பிதாவாகியது யோவான் 5:24 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவர் ஜீவனுடையவர். அந்த ஜீவனை பரலோகராய் பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், அங்கே நம்முடையன்னு வந்தாவே 2ஆம் வானம் தான். வானம் போல சுய நீதி, நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷி ஷாகவே ஷாவாய். இந்த கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். அதனால தான் புயல் அடிக்குது, காற்றடிக்குது, மரணம். இந்த உலக திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான்.
ஆனால் அன்பாளே, நீங்கள் பரலோக மண்டலத்தோடு கூட இணைக்கப்படுவதற்காக தான் நீ இயேசுவே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இயேசுவின் மூலம் தான் பிதாவாகிய தேவன் அணுக முடியும். ஆதாம் மூலமாக 2ஆம் வான மண்டலத்தை தான் அணுக முடியும். 2ஆம் வானத்தில் வானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவியின் சேனை துரைத்தங்கள் அந்தகார லோகாதிபதிகள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த பூமி மண்டலத்தில் பாருங்க, இது சென்ட்ரல் தான் பூமி. இந்த பூமியில் இந்த பிசாசின் மண்டலமும் கலந்து கிடக்குது, இந்த பரலோக மண்டலமும் கலந்து இருக்குது. அதுதான் பூமி. பிசாசின் ராஜ்யம் தேவடைய ராஜ்யம். பிசாசின் ராஜ்யத்துக்கு ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறனாலே ஷாகவே ஷாவா எல்லாம் ஆதாம் வழியாக தான் பிறந்தாங்க. 800 கோடி பேர் மதுரை பட்டணம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, முழு வானத்துக்கு முழு எல்லாரும் தாய் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கு. அதனால தான் வானமண்டலம் பொல்லாதான் துறைத்த அந்த பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்து உலகமாக இருக்குது. இந்த பரலோக மண்டலத்தோடு கூட ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த ரட்சகர் பாவத்துக்கு மறித்து நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கு நன்மார்க்க துன்மார்க்க மதித்து ஜீவம் மார்க்கத்தில் வரணும். இயேசுவை படி இயேசுவை ஜீவன். அந்த தேவ நீதிட்டு உடித்ததில் அந்த இயேசு தேவன் தனக்கு முழு உலகத்தை அவன் வெளிப்படுத்தணும். ஆமாம், இயேசுன்னு பேர் வச்சுக்கிட்டு யாரை பார்த்தாலும் கஷ்டப்பட்டு பார்க்க போட்டி ஊருக்கு 4 பேருக்கு மாமியார் மேலே வீட்டாரே சத்ரு சபிக்குள்ள சபிச்சு பகைக்குள்ள சபிச்சுட்டாக்கா அது இயேசு எடுத்து புரியுங்களா. அவன் வான மட்டும் பொல்லாத சேனைகளும் துறை பிரச்சனை உள்ள மனுஷனாக இருப்பான். பிரச்சனையுள்ள ஊழியக்காரனும் விசுவாசியமாக இருப்பாங்க. அப்போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10வது கடைசியாகிய என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இந்த பூமி மண்டலத்தில் பாருங்க, ஏனெனில் நீங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போது இந்த வான மண்டலத்து பொல்லாத ஆவியின் சேனைகள், இந்த டார்க் பாரு பிசாசு, இந்த பச்சைனா அதான் பூமி, அதுக்குள்ளே கலந்துக்கு இந்த பக்கம் பரலோக மண்டலம், இது ரெண்டும் பூமியில் இருக்குதான் செய்யுது. அப்போது வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போகிற எங்கே இந்த பூமியில் இந்த மதுரைப்பட்ட தமிழ்நாட்டில் இந்திய தேசத்தில் அங்கே சீசர்கள் படகுல போகிறாங்க. அங்கே கடலில் காற்றும் புயலும் அடிக்குது. அங்கே அப்படியே படகு மூழ்கி அடிக்குது. ஏன்னா 12 பேர் அங்கே சீசருக்கு நன்மை தீ மாதிரி அபிசுவாசம் பயப்படுறாங்க பாருங்க. நீ பயப்பட்டா அபிசுவாசமாக தான் பிசாசுக்கு இடம் கிடைக்கும். உடனே புயலும் காட்டும் அந்த இடத்துல வரும். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் அற்ப விசுவாசிகளே பயம் வானம் மட்டும் பொல்லாத விஷயாనికి இடம் கொடுக்குது. உங்கள் குடும்பத்தில் பயப்படுறவங்க அபிவிசுவாசிங்க, அற்ப விசுவாசிங்க, நன்மை தீமறியதுங்க, கண்களிச்ச ஜீவனை திருவார் ஆதாமுக்குள் பிறந்து பகையும் போட்டியும் பொறாமல் எரிச்சலுமா இருந்தால் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் தேசத்தில், உங்கள் ஏரியாவில், உங்கள் சொந்த பந்தங்களில் அவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்து அவங்க காற்றும் புயலுமா இருப்பாங்க. வியாதியும் சாபம் பாவம் மரணமாக இருப்பாங்க. ஏசு அந்த படகுல ஏன் பழப்பிட்டீர்கள் என்று சொல்லி அந்த ஏசு கிறிஸ்து சரி ஏசு இல்லாத பாவத்துக்கு பரிகாரம் நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். இயேசு இயேசு அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு விசுவாசத்துக்குள் கொண்டு வராரு. அந்த 12 பேரும் அந்த விசுவாசத்துக்குள் கொண்டு வந்தவுடனே காற்றே கடலை இறையாது 50,000 அப்படி மிகுந்த 50,000 உண்டாயிடுச்சான். அந்த இயேசு போல் நீங்கள் செயல்படணும் உங்கள் குடும்பத்துக்கு, தேசத்துக்கு, பட்டணத்துக்கு. அப்போது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து திறவணிகளாகும்படி தேவடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வானம் மண்டலில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அந்த தேவனுடைய சர்வாயுதம் அதுதான் பரலோக மண்டலம், தேவனுடைய மண்டலம். அந்த பரலோக மண்டலத்தில் இருக்குது சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் யார்? இயேசு தான் கட்டினவரும். நீதி என்னும் மார்க்கம், நீதி இயேசுவே, அவரே தேவனால் நமக்கு ஞானம். இயேசு ஜீவம் மார்க்கம், இயேசு சரியா நீதி, அவரே நீதியாக இருக்கிறார். சமாதான சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதை, சுவிசேஷம் இயேசுவை பற்றிய சுவிசேஷம். பாவத்துக்கும் தேவநீதி இயேசு சாமட்ட வாக்குத்தை தான் சுவிசேஷம். அப்புறம் பொல்லாங்க நீழும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதை எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் என்னது? விசுவாச தூக்கம் முடிக்கிறமாக இயேசு எல்லாம் இயேசுக்குள்ளே வரணுங்க. இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை தான் சத்தியம்.
அவரே நீதி, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி. என்ன நீதி? தேவ நீதியும் பரிசுத்தம் மீட்டும் போனார். அப்புறம் சமாதான சுவிசேஷ ஆயத்தம் என்ன பாரு, பொல்லாங்க நீளும் அக்னியாசங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணம் என்னும் தலைச்சியா. ரட்சிப்பு யாரு? ரட்சிப்பு இயேசு தான் ரட்சிப்பு. இயேசு ரத்தம் தேவன் தனக்கு முழு பிரதான கற்பனை நிறைவேற்றும் போது தான் உனக்கு ரட்சிப்பு. பிரதான கற்பனையை நிறைவேற்றுகிறார். ஏசுமா பார்த்தா மக்கள் மேலே அப்படியே கசப்பாக இருப்பான். அவங்க சபிப்பான், பகைக்கிறவங்க எதிர்க்கிறவங்க ஒரே கசப்பும் போட்டிமா. பேர் விசுவாசி. பிரதான கற்பனை விட்டுட்டாரு. இவரும் பிரச்சனை அசுத்தாவியில் வானமண்டலத்து பொல்லாதாவின் சேனையில் தான் இருப்பார். போகிறதுலாம் இவரும் பிரச்சனை உள்ளவராக பிரச்சனையில் விசுவாசி ஊழியக்காரனாக இருப்பார். அப்போது ரட்சிப்புனா இயேசு. அந்த இயேசு ஜீவனுடையவர். அவர் மத்தியஸ்தான் பிரதான கற்பனை. தேவன் தனக்கு முழுவதும் கிறிஸ்து நான் பாவின்படி வெளிப்படுத்தணும். அப்போ தான் வானமண்டல பொல்லாதாவின் சேனைகளோடு கூட துண்டிப்பு, கட்டப்பாய் பரலோக மண்டலத்தோடு உன்னை இணைப்பு, இடைவிடாம. அப்போ ரட்சிப்பு என்னும் தலைச்செயல் வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தில் எழுது. வேத வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நமக்குள்ளே வாசம் பண்ணி அந்த வேதவசமாகி பட்டயம். இயேசுதான் அந்த பட்டயம். அந்த தேவன் நீதிட்டு உயிர்த்ததில் தான் அந்த தேவன் தனக்கு உலக பிசாசின் கிரியா சதக்குன்னு பட்டயத்தால் வெட்ட வரும். பிசாசி சாபங்களை, பாவங்களை, மரணங்களை, தரித்திரங்களை சிதறடிக்கிறோம். அப்போ வேதவசனமாக ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்தும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி. இப்போ எந்த சமயத்துல 24 மணி வாரத்தில் மாதம் 360 கிறிஸ்துக்குள்ளே இருக்கணுங்க. இல்லைன்னா ஆதாமுக்குள்ளே எந்த சமயத்திலும் மாம்ச சிந்திலே இருப்பான். ஊர் செய்யுங்க, நாடு செய்யுங்க, பேர் விசுவாசி ரெவரண்ட் பிஷப்பாக கூட இருப்பார். அரசியல்வாதிங்க மேலாம் ஒரே காசு. அவர் இப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி ஊழிக்காரங்களாம் கட்சி பட்சி சபையே வானமட்டத்து பொல்லாதாவின் சேனைகள் நிறைந்த பிரச்சனை நிறைந்த சபை, வியாதிகளும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் நிறைந்த சபையாக இருக்குது. பிரதான கற்பனை கைக்கொள்ளியா. அப்போது எந்த சமயத்திலும் சகல விதமான வேலைகளோடு விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடு வீழ்த்து கொண்டு இருக்கணுமா சபையார். அப்போ தான் பரலோக மண்டலத்தோடு கூட இணைப்பு. இந்த பூலோகத்தை கிறிஸ்துவாக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், ஊழியம் செய்ய முடியும். அப்போது இது பாருங்கள், இது என்னது? முதல் வட்டம். இதுதான் பூமி காண்கிற உலகம். இங்கே தான் புயல் இருக்குது, காற்று இருக்குது, யுத்தம் இருக்குது, சண்டைகள், பகைகள், வைராய்கள், பாதாள மண்டலம். இந்த 2ஆம் வானத்தில் இருக்கிற வானமண்டல பொல்லாதாவின் சேனைகளும் இருக்குது. அப்புறம் பரலோகத்தில் தேவ தூதரும் இருக்கிறாங்க. ஆவியின் கனியோ அன்பு, என்னன்பு, தேவன்பு, தேவசமா, தேவ கிருபை, இயேசு சாமியோட வாக்குத்தத்தை பரலோக ராஜ்யத்தின் தேவ தூதரும் இங்கே தான் இருக்கிறாங்க. மேலேருந்து இது பரலோக மண்டலம். இந்த இது விளக்குற மாதிரி இது பூமி உலகம். இந்த டார்க்காக பிசாசின் மண்டலம் காணாதது. பரலோகம் இது கண்ணால் காணாதது. பூமியில் தான் எல்லாத்தையும் காணுறோம். ஆனால் இது ரெண்டும் கலந்தது தான். இது பரலோகமும் பாதாளமும் இந்த பூமியிலே இணைந்து கிடக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் ஒரு கூட்டம் இருக்குது. தேவ நீதியின் சம்பளம் ஊழியத்தது. கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒன்று இருக்குது. எக்லிஷியா சபை இருக்குது. அந்த சபையாரு கிறிஸ்துவே தேவனுக்கு தனக்கு உலகத்தையும் காட்டணும். ஆதாமுக்குள் பார்த்தா நன்மை தீமறியத்தக்க கனியை தேவன் தனக்கு கொடுக்குறது. பாதாள ராஜ்யம் பாவங்களும் சாபங்களும் மரணம் முடிவு பாதாளம். இந்த கிறிஸ்து இயேசு ஜீவ விருஷத்துக்கு கனியாக இருக்கிறார். இயேசுவே படி இயேசு ஜீவன். அந்த ஜீவனில் தேவ நீதி இயேசு சாமோட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை போய் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை வெளிப்பட பிரதான கற்பனை. அப்போது 2ஆம் வானத்திலிருந்து நீ துண்டிக்கப்படுகிறாய். அங்கே தான் காற்று மிகுந்த அமைதல் உண்டாகிறது. அங்கே சாபம் தொலைக்கிறது, அங்கே வியாதி தொலைக்கிறது, அங்கே தரித்திரம் நீங்குகிறது, அங்கே தேவதூதர் பணிவிடை செய்கிறார்கள், உன் பிரச்சனை ஒழிகிறது, அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அன்பாளே, இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதே படத்தை வச்சு பைபிள் ஃபுல்லாக நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். இந்த படத்தை வச்சு வேதம் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணலாம். புரியுதா? இந்த வேதம் ஃபுல்லாக இந்த 44 அற்புதங்களும் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கிறேன். அதை போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இனிமேல் நம்ம இந்த படத்தின் வரைபடத்தின் மூலமாக நாம் விவரமாக படிப்போம். அப்போது இங்கே பரலோக ராஜ்யம், இங்கே பாதாள ராஜ்யம், இந்த பூமி, இது ரெண்டும் கிடைந்திருக்குது. பாவம் சாபம் மரணம் தரித்திருக்கா, கொரோனா கொள்ளை நோய் வந்தால் வானமருக்கு பொல்லாதாபிஷேகம் துரைத்தனங்கள் கொள்ளை நோய் கொண்டு வருது இந்த பூமியில். இங்கே திருச்சபை இயேசு ரத்தம். இது பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்தாபனம் தான் திருச்சபை, எக்லிஷியா இருக்குது. அந்த இயேசு ரத்தம் அவர் அப்பத்தை திராட்சம் பானம் பண்ணியிருக்கிற அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது இந்த பாதாள மண்டலத்தினுடைய வியாதிகள், சாபங்கள், மரணங்கள், தரித்திரம், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்துக்கு பொல்லாது என்ன இருக்குது, பாவம் டு மரணம், கண்டிச்ச ஜீவனத்திற்கு பெருமை, இதெல்லாம் வருது. வானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவிஷயம் துரைத்தனங்க, அந்தகார லோகாதிபதியெல்லாம் வருது. இங்கே பரலோக மண்டலத்தை இது இயேசு ஏற்றுக்கும் ஞானசான்று கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தவங்க. அப்போ பிறக்கும்போது எல்லாம் பாதாள ராஜ்யத்தின் பிள்ளை. என் தாய் என்னை பிறக்கும்போது ஆதாமுக்கு தான் பிறக்கணும். நன்மை தீமறியத்தக்க கனி அங்கே புஷிக்கும் போதே அங்கே பிசாசோடு கூட இணைப்பு உண்டாயிடுச்சு.
அந்த ஆதாமையாவார்கள் நோவா காலத்தில் உலகமே அஞ்சு போச்சு, ஒரு நோவா மட்டும் நீதிமானான அவன் காப்பாற்றப்பட்டான். அந்த நோவாக இப்போ எல்லாரும் வந்திருக்கிறோம். இப்போ இயேசு சரீரே சத்து கிறிஸ்துக்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அதை இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீ விசுவாசிக்கிறாய், உடனே காற்றும் கடலும் அடங்குகிறது. இயேசு எந்த அடிப்படையில் தான் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவர் விடியலாகிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே நீ பாதாள மண்டலத்தோடு கூட வானமடுத்து பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூட உனக்கு இணைப்புண்டாகுது. அவன் வருவான், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்னார். அந்த ஜீவரத்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். தீவிரம் உடனே ஏற்றுக்கொள்ளணும். உங்கள் மனைவி பிள்ளைங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்கள்லாம் என்ன பெரிய சேட்டை பிள்ளைங்களா, உருப்படாத பிள்ளை, கேட்க கீழ்ப்படியாத பிள்ளைங்களா இருக்குது. எங்கே பார்த்தா சண்டை ஷாடி உலகம் மாம்ச பிசாசு கண்டிச்ச ஜீவன விபச்சாரம் வேஷத்தனம் காம விகாரம் அசுத்தாவி பலவிதமான கேடுபாடு சுய நீதி விற்கிற பலவிதமான கிரியைகள் இது உலகத்தில் கிராரான் பலவிதமான சாபங்கள் பலவிதமான அசுத்தாவிகள் ஆதாமுக்குள் பிறந்தவன்கள் வாம்சத்துக்கு வெளியேறமாக இருக்கன அவை அவனை விபச்சாரம் வேஷத்தனம் காம விகாரம் வன்கண் தூசணம் பொறாமை வைராக கலியாட்டுகள் அப்புறம் என்னது விக்கிரகங்கள் இப்படி பல காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் அந்த வான மண்டலத்திலிருந்து பிசாசு ராஜ்யத்திலிருந்து மனுஷன் மூலமாக எண்ணங்கள் சிந்தனை செயல்கள் மூலமாக உலகத்துக்கு போகுது. இப்படிப்பட்ட மனுஷன் வருத்தப்பட்டு பாவத்தில் சாப்பிட வியாதிக்கும் இயேசுவே படி இயேசு சத் இயேசு ஜீவன். அந்த இயேசு சொந்த ரசிக்கிற அவன் ஞானஸ்தான் பாவத்துக்கு மறித்து தேவி நீதிமான பிதாவோடு கூட அவன் இணைக்கப்படுகிறான். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கிறது. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே இயேசுவோடு கூட வாய்நாளெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கணும். எந்த பிரச்சனை வரட்டும், மழை போல கூட வரட்டும், இயேசு மழை போல கூட பிசாசு மழை போல வந்தால் இயேசு சத்த மழை போல தேவன் தனக்கு முழு உலகத்துக்குள்ள மழை பெயர்ந்து போகும். அல்லேலூயா. செங்கடல் பிளக்கும், யோர்தான் பின்னிட்டு போகும், எரியோ தரைமட்டமாகும். ஏன்னா நீ பரலோக மண்டலத்தோடு கூட இணைக்கப்படும், பிதாவோடு கூட இணைக்கப்படும். அந்த இயேசு சத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துகிறாய். அப்போது அன்பால் இந்த அடிப்படையில் தான் இயேசு பிசாசின் கிரியை அழிக்கிறவராக இருந்தார். இயேசுக்கு 2ஆம் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூட இயேசுக்கு என்ன கிடையாது, தொடர்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஆதாமுக்குள்ளே பிறக்கலை. அவர் பசுத்தாவினால கன்னி மரியாதை பசுத்தாவினால அவர் பிறந்தார். அவர் பிதாவோடு கூட ஐக்கியமார். ஏன்னா அவர் ஒரு ஜீவன். அவர் நம்ம ஞானஸ்தானம் பாவத்துக்கு மறுத்து இயேசுவை சொந்த ரட்சிகர் ஜீவ மார்க்கத்தில் வந்துட்டோம். அதனால் இயேசு ரத்தம் தான். இயேசு சாமட வகை தேவன் தனக்கு முழு உலகத்தில் வெளிப்படும் போது அங்கே காற்றும் புயலும் அடங்கி விடுகிறது. அங்கே இலைப்பாறுதல் உண்டாகிறது, பிசாசுகள் சிதறடிக்கப்படுகிறது. அதுக்கு பிரதான கற்பனையை நீ கை கொள்ளணும். இயேசு ஒரு பிரதான கற்பனையை கை கொண்ட ஒரு மனுஷர், தேவ மனுஷர். நம்மளாம் பிரதான கற்பனை தேவனத்து மாதிரி, மக்களை வேறு மாதிரி 1008 பாரம்பரியம், மனைவி ஒரு மாதிரி, பிள்ளைங்கள் ஒரு மாதிரி, பக்கத்து வீடு சொந்தக்கார் வரும், பட்டவங்களை வேறு மனுஷங்கிட்ட 1000 பாரம்பரியம் பாருங்க. கிறிஸ்துவை போல தேவன் தனக்கு கிறிஸ்துவ நண்பை காட்ட தெரியல. அதுதான் இயேசு உலகத்தில் வந்தார். என்னை போல மாறுங்கள், இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். அப்போது பாவன்ட்டு மரத்தை விடுதலையாக தேவனீட்டு உயிர்த்த பரலோக ராஜ்யத்தோடு கூட நீங்கள் இணைக்கப்படுவீங்க. தாவீது வர விடுத்தி இருந்தான். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொற்றாட்டுடைய தேவன் தனக்கு உலகத்தை 2ஆம் வாரத்தில் கட்டப்பு. ஆபிரகாம் சகல காலத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு பலிபீடத்தை கட்டி பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு ஆட்டுக்குட்டி இயேசு அன்பு தேவன் தனக்கு உலகக்கூட 2ஆம் வாரத்தில் துள்ளி ஈசாக்கு வர விடுத்து மகாபெரியவனானான், ஐஸ்வர்யவானம். யாக்கோபு கோலும் தனியாக போகிற 2 பரிவாரங்களால் ஆஸ்வதிக்கப்படுறான். அவங்களாம் பரலோகத்தோடு கூட இணைக்கப்பட்டார்கள். தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். அதனால் அதிசயங்களாய் அற்புதங்களாக இருந்தார்கள். மோசே ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக 30 லட்சம் இஸ்ரவேலை பரலோகத்தோடு இணைக்கும் போது பாதாள மண்டலத்தில் வெளியிலாக்கப்பட்டார்கள். அந்த பஸ்காட் ரத்தத்தை நிலைக்கால தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அப்போது வானமண்டலம் பொல்லாதான் நாடு எகிப்து சிறைப்பிலிருந்து வெளியிலாக்கப்பட்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு போகிறாங்க. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைக்கப்படணும். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பூமியில் தான் காண்கிற உலகம். இது காணாத உலகம், பிசாசு. இது பரலோகம் மட்டும் காணாத. தேவ தூதர்கள் யாரும் நம்ம பார்க்க முடியாது, பசுத்தாவி நம்ம பார்க்க முடியாது, அசுத்தாவியை பார்க்க முடியாது. ஆனால் சிந்தனை எண்ணங்களை, கவலை, பழம், வெறுப்பு, கசப்பு, அசுத்தாவிகள், கண்டிச்சமா இந்த ஆவிகள்லாம் இருக்குது பாருங்க. அந்த ஆவிகள்லாம் இடம் கொடுக்கும்போது குடும்பத்தில் பிசாசின் போராட்டங்களாக இருக்குது. தேவன் இயேசு ரத்தம், இயேசு சாமட வாக்கு தத்தங்களை தேவன் தனக்கு முழு உலக கிறிஸ்து நண்பை வெளிப்படுத்தும் போது பாவம் மனம் சிதறடிக்கப்படுகிறது. தேவாவி என்ன பண்ணுது, ஊற்றப்படுகிறது. அப்போது நீ இந்த பூமியில் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கிற ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்தாங்க.
தேவன் தனக்குள்ள கிறிஸ்துவ உலகத்தில் சகல காட்டு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. உலகத்தை கலக்கி இருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, எஸ்ரு, புதிய ஏற்பாட்டில் பவுல், இவங்கெல்லாம் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தில் பாதாள மண்டலத்தை ஜெயித்தாங்க, பிசாசை ஜெயித்தாங்க. ஆபத்துகளை, விபத்துகளை, நாசம் மோசங்களை, பாவங்களை, சாபங்களை, மரணங்கள் எல்லாம் தரித்திரங்களை சிதறிட்டு அநேக ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அப்போ எல்லா ஜனங்களும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிஷயம் பிசாசு மண்டலத்தோடு இணைக்கப்பட்டிருக்காங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பாருங்கள், சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களை பாருங்கள். எல்லா அரசியல் தலைவர் என்ன பண்ணாங்க? தேசத்தை நல்வழிப்படுத்தணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நல்லா. ஆனால் நாட்டை திட்ட முடியுதா? ஏன்னா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தை நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். பிறந்திலிருந்து வளர்ந்து வாலி வயசு எல்லாம் வானவர் பொல்லாத ஆவி சேனியோ பிசார் மண்டலம் இணைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் சின்ன வயசுலேருந்து வாலி வயசு எல்லா பிரச்சனை உள்ள பிள்ளைகளாக இருக்குது. பலவிதம் போராட்டங்கள் இருந்த பிள்ளைகளாக இருக்குது. ஆபத்துகள், விபத்து, நாசம், கடன் தொலை, வறுமை, தரித்திரமாக இருக்குது உலகம். இப்படிப்பட்ட இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு ஒரு ஜீவன் நல்ல மேய்ப்ப தன்னோருக்கு ஜீவனையே கொடுக்குறான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அந்த அவர் வந்து ஜீவ விருட்சத்தை கிடையாது, அவர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அவர் உம்முடைய இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தில் பரமண்டல பிதாவை கொடுக்கணும். அது அண்டன்றுள்ள ஆகாரம் கொடுக்கப்படும். நாங்களும் எங்களிடத்து கடன்பட்ட எவனுக்கு அதான் பிறனுக்கு இயேசு சாப்பிட்ட வாக்குத்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். இப்போ பிரதான கற்பனை எங்களை எந்த சோதனை தீமை என்று ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லை மகிழ்வு என்றென்று உம்முடையவளே. இதுதாங்க கிறிஸ்துவ மார்க்கம். அதனால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை சொல்கிறாரு, அவர் எழுந்து காற்றை அதிர்ச்சி கடலை பார்த்து இறையாதை அமைதலாயிரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஏன்னா இவர் ஒரு ஜீவன் பரலோக மண்டலத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். ரெண்டாவது பிசாசின் மண்டலத்தோடு இணைப்பில்லை. நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் விட்டு ஊழிக்காரா இருக்கீங்க. நீங்களே வானமண்டலத்துக்கு பொல்லாதாவி சேனைகளோடு கூட இணைக்க சுய நீதி நியாய பிரமாணம் கர்த்தர் அடிக்கிறார், நொறுக்கிறாரு. கிருபையின் சுவிசேஷம் இயேசு பற்றி இயேசுவை குறித்த அறிவு சரியில்லைனாக்கா மாம்ச மண்டலத்தில் தான் இருப்பீங்க. ஆதாமுக்குள்ளே இருப்பீங்க. நன்மார்க்கம் துன்மார்க்கம். நீங்களும் பிரச்சனை, சபையாரும் பிரச்சனை, விசுவாசிகளும் பிரச்சனை. நீங்கள் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டுவாங்க. தேவன் தனக்கு உலக இயேசு சார் இயேசு ரத்து கொடுத்து பிசாசு மண்டலம் அப்படி யார் படியில் ஆக்கணும். இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான் போது எங்கும் சுற்றி தீர எங்கே போனாலும் பிசாசின் மண்டலத்தில் ஜனங்க இருக்கிறாங்க. வியாதியஸ்தர், திமிர்வாதக்காரர்கள், தேய்கோன் பிசாசு பிடித்தவர்கள், இப்படி பலவிதமான நிலையில் ஜனங்க இருக்காங்க. எல்லாம் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி சேனைகளோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குறவராக இருந்தாராம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் விடுதலையாக்கினார். நல்ல மேய்ப்ப தன்னோடு ஜீவனையே கூட இயேசு சார் இயேசு அவன் பேர் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்கா அந்த பிசாசின் புயல், காற்று, வேதனை, துக்கம், பாடு, உபத்திரம், சாப, பாவ, பிசாசு படின்னு விடுதலையாக்கிறாரு. இப்போ இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்திகளை கொண்டு 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ மார்க்கம், நன்மை தீமறியத்தக்க மார்க்கம் இருக்கும்போது பாதாள ராஜ்யம், இந்த பாதாள ராஜ்யத்தோடு பூமியிலிருந்து பாதாள மண்டலத்தோடு கூட 24 மணி நேரத்தோடு ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் வாரத்தில் வருஷத்தில் 365 வானமண்டல பொருளாதார சேவை தொடர்பு வந்து அந்த மனுஷன் உருப்படுவானா? உழைப்பான், ஓடுவான், சம்பாதிப்பான், பிரச்சனை, அசுத்தாவி போகிற உரிமையாக வரும். பரலோக மண்டலத்தோட ஜீவ மார்க்கம் இயேசு ஜீவன் பருவ இயேசுவே படி இயேசுவே ஜீவன். அந்த தேவ நீதி ஊழியத்தில் பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்தினா பரலோகத்தோடு கொடுத்துருப்பு. தாவீது வர கத்தரை நான் எக்காலத்தில் சோத்திருவேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். அவனுக்கு விரோதமாக எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள்லாம் வருது, புயல் போல வருது. கத்துடைய நாமத்தினாலே தான் போகிறான். ஹல்லேலூயா. தேவன் தனக்கு கொடுக்குறான். எல்லாம் புயலெல்லாம் அடங்குது. தாவீதுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த வாய்ப்பு. ஏன்னா பரலோக மண்டலம் பிதா குமார் பிரதான கற்பனையாக கை கொண்டாங்க. அங்கே பழைய ஏற்பாட்டாலும் வேதத்தில் சரித்திரம் படைத்த எல்லா பரிசுத்தவான்களும் பிரதான கற்பனையை கை கொண்டாங்க. பிரதான கற்பனை இன்னைக்கு என்னன்னு யாரும் அது கை கொண்டது போதிக்கிறதும் கிடையாது. தேவன் இயேசுன்னு போகிறாங்க. நம்ம மனுஷன் அப்படியே அசைக்கையாக நினைக்கிறேன். அதுக்கு பேர் தான் மதம், பாரம்பரியம். பிரதான கற்பனை உன் தேவனாகிய கத்தெடுத்து முயலத்தோடு முயாத்ம முயல்படுத்த அன்பு குரு. அதுக்கு ஒப்பாயிரு 2 உன்னித பிரணித்த அன்பு குரு. பரன் ஆதாமத்து 2 இயேசு ஜீவன் பருவி அவன் கொடுக்கும்போது தான் இந்த 2ஆம் மண்டலம் வான மண்டலத்துக்கு 2ஆம் மண்டலத்துக்கு விடுதலையாகி என்ன பண்ணுவேன்? பரலோக மண்டலத்தோடு கூட இணைக்கப்படும். இந்த 2ஆம் மண்டலத்தை நீ கடக்கணும். அதுக்கு பாவன்ட்டு மண்டலத்தை தேவி நீதி ஊதியில் ஆதாமில் முழு உலகத்துக்கு பிதாகுமாருக்கு கொடுக்கும்போது தான் இந்த 2ஆம் மண்டலத்துக்கு பிதாவோடு கூட நீ இணைக்கப்படுற. 100க்கு 100 முழு உலகத்தை ஒரே ஆள் மேலே ஒரு கசப்பு, ஒரு பகை, மாம்சத்தை காட்டினா கூட இந்த 2ஆம் மண்டலத்தை அசுத்தாய் வந்து இறங்கும். அதன் வழியாக வருவான் பிசாசு.
அதனால இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் இயேசு. அதனால தான் தேவன் தர கொடுக்குற ஜீவன் கொடுத்தா தான் பிசாசம் அடங்குது, சத்துருக்கள் ஓடுது, காற்று கடல் அடங்குது, வியாதிகள் மறைக்குது, சாப்பல் மாதிரி மருத்துவர் விழுந்துருக்காங்க. தேவி நீதியின் சப்பல் உயிர் இயேசு உழித்திலும் ஜீவனமாக இருக்கார். தேவன் தர கொடுக்கிறார். மருத்துவர் சாப்பங்கள் குஷ்ரோகிகள் அசுத்தாகிகள் சிதறடிக்கப்படுகிறது. இந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அன்பாலே. இந்த செய்தி நீங்கள் மறுபடியும் கேளுங்க. முதல் வட்டம், இது 2ஆம் வட்டம், இது 3ஆவது. அதான் இதில் கலரில் கொடுத்துருக்கிறேன், இதை பிளெயினாக கொடுத்துருக்குறேன். அப்போது முதல்ல பூமி மண்டலம் தான், இது வந்து 2ஆவது பிசாசின் மண்டலம், காணாத உலகம். பரலோக மண்டலம் காணாத உலகம். இது ரெண்டும் இணைந்தது தான் இந்த பூமி. பாதாள ராஜ்யம் இருக்குது, பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மையமாக சபைகள் மூலமாக நடத்தப்படுது. பாதாள ஆதாம் மூலமாக நன்மை உலகம் உள்ள பாவச்சம்பம், மரணம், கொள்ளை நோய்கள், வியாதிகள், வறுமை, கொரோனா, கொள்ளை உலகமே தைச்சு போகிறாங்க. இப்போ இயேசு தேவன் தர உலகத்துக்கு பாவம் மருந்து விடுதலை ஆகலாம். அப்போ இந்த படத்தின் மூலமாக தொடர்ந்து அநேக செய்திகளை நம்ம கொடுக்க போகிறோம். தொடர்ந்து கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவதாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் படைத்தரார். பாவம் மனத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. ஆண்டவரே சோதர் பிதா குமார் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு, குமாரோடு, இயேசு கிறிஸ்துவோடு, ஆவியானவரோடு இருக்கிறது. அந்த பிதாவாகிய ஜீவனுடைய ஏனில் பிதாவான தம்பி ஜீவனுடைய குமார ஜீவனோடு அருள் செய்து ஆவியான ஜீவனோடு ஜீவ சஞ்சாரிகள். மனுஷன் நன்மை தீமறித்தக்க சஞ்சாரி. பாவத்தின் சம்பளமான தேவன் தரங்களுக்கு பாதாள மட்டத்தோடு தொடர்பாந்து பூமியிலே சாபங்களும் பாவங்களும் மன தரித்திரமாக இருக்குது உலகெங்கிலும். அப்படிப்பட்ட இயேசுவை சொந்த ரட்சகர் இயேசு ரத்தத்தை ஏற்று தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுத்து பிசாசு ராஜ் விடுதலையாகி கிறிஸ்துக்குள் வாய்நாளெல்லாம் வாழ்ந்து சகலமாக ஆசீர்வாதம் சுதந்திர வெற்றிகரமாக வாழ அநேக ஆசீர்வாதமாக இருக்க ஆளுடைய நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுற மனைவி, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, உலகத்துக்கு ஒளியாக உப்பாக இந்த செய்தியை கேட்க ஒவ்வொருத்தையும் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற தாவே. இது அப்படியே சேர்க்க என்ன சுற்றுவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7395866648. 13 ஜீவன் ஏஜி சபை, சோழவரம் வில்லேஜ், வெள்ளூர் தாலுக். யூடியூப்பில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் 2 சேனல் இருக்குது. இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் பண்ணுங்கள். அதை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 சேனல் இருக்குது. ஃபேஸ்புக்கில் போங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். இந்த கடைசி நாள் எழுப்பில் தேவன் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமாம், இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது நம்முடைய கடமை. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்: இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. கூகுள் பே லேர்ன் பண்ணால் என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆதாமுக்குள் பிறந்து பாவத்தின் சம்பளம் மரத்திலே வாழ்ந்து வானமடத்து பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பாவத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுவன். ஞானஸ்தான பாவத்தின் சம்பளம் மரத்துக்கு தேவன் உயிர்த்தல் இயேசு ஜீவரத்தம். அது இயேசு சொந்த ரட்சகராக இயேசு சாமுடவாக தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பிரதான கற்பனை கை கொள்ளும்போது அவன் பிசாசு விடுதலையாகி கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள் இருக்கும்போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்து வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை பூமியில் பரலோகத்தை அனுபவிக்கிறான். இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 3/9/2020 அன்று கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நண்பர்களுக்கும், உறவினருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் இந்த செய்திகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் வெளிப்பாட்டை கொடுப்பார். கடைசி நாள் ஏய்ப்பில் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.